முருகப்பெருமான் மீது எந்த அளவுக்கு பக்தர்கள் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சில விமர்சனங்களும் இந்த முருகப்பெருமானுடைய சிலை மீது வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இந்த முருகப்பெருமானை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த முருகப்பெருமானுடைய சிலை வடிவம் அப்படின்றது புதியதாக செய்யப்பட்ட சிலை வடிவம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் பழைய காலத்திலிருந்தே அந்த சிலை அங்கு இருந்ததாகவும் இப்பொழுது வெளிப்பட்டதாகவும் சில தரப்பு சொல்லப்படுது. அந்த முருகப்பெருமானுடைய கிரீடம், முருகப்பெருமானுடைய முக அமைப்பு, அந்த முருகப்பெருமானுடைய வேல், கையில் இருக்கக்கூடிய கையினுடைய அமைப்பு எல்லாமே மொடையூர் பகுதியில் செய்யப்படக்கூடிய புதிய சிலையினுடைய வடிவம் தான் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எது உண்மை என்பதை அரசாங்கம் நிச்சயம் அதை ஆராய்ந்து அந்த சிலையினுடைய உண்மைத்தன்மையை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சிலையை பற்றி பேசினாலும் பக்தர்களுடைய மனதில் முருகப்பெருமான் நம்ம பகுதியில் புதியதாக வந்திருக்கிறார். அந்த முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும், அந்த முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும், தினமும் பூஜைகள் நடக்க வேண்டும் அப்படின்றது பொதுமக்களுடைய கோரிக்கை. இன்னும் ஆழ்ந்து போனோம் அப்படின்னா, அந்த முருகப்பெருமானை முழுமையாக வெளிப்படுத்தி முழு உருவத்தையும் மேலே கொண்டு வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்த வேண்டும் அப்படின்றது எல்லா பக்தர்களுடைய கோரிக்கை. அந்த முருகப்பெருமான் யாராவது கொண்டு வந்து வைத்திருந்தாலும் சரி, இல்லை தானாக அந்த இடத்தில் முருகப்பெருமான் வெளிப்பட்டிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைவருடைய கோரிக்கை அந்த இடத்தில் முருகப்பெருமான் வெளிப்பட்டு விட்டார். நமக்கான ஒரு இடத்தில் முருகப்பெருமான் வந்திருக்கிறார். விரைவில் அந்த இடம் கோவில் கட்டி வழிபாட்டுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் அப்படின்றத எல்லா பக்தர்களுடைய எல்லா பொதுமக்களுடைய கோரிக்கை. உண்மையில் நிச்சயம் முருகப்பெருமான் அதற்கான வழிவகுப்பார். உண்மையில் முருகப்பெருமான் அந்த இடத்தில் நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றது நானும் நம்புகிறேன். எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயம் அந்த இடம் முருகப்பெருமானுடைய தலமாக அமைக்கப்படும் அப்படின்றது எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும். அதே போல அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அடையாளங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய குன்றுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை ஒன்று தெரியும். அந்த பாறையினுடைய உச்சியில் திருமணத்திற்காக அந்த காலத்தில் கட்டப்பட்ட யாகசாலை, அதற்கு திருமண பந்தக்கால் நடப்பட்ட துளைகள், பிறகு தேர்னுடைய சக்கரங்கள் பதிந்த அடையாளம், குதிரைகளினுடைய கால் தடம், அப்புறம் பெருமாளினுடைய மிகப்பெரிய ஒரு பாதம் அப்படின்னு நிறைய அதிசயங்களும் அந்த இடத்துல இருக்குது. அதனுடைய அந்த பாறைக்கு மேற்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் பூமியில் விவசாய நிலத்தில் இன்றும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தெற்கு